சண்டே ஈவினிங் இன்றைக்கி வந்து முஃபஸா படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க எல்லோரும் கிளம்பி ஈவினிங் வந்து கிளம்பி போனோம். காலையிலேருந்து பார்த்தோம், யோசித்தோம், போகலாமா மூவிக்கு ஏதாவது போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசித்தோம். சரி குட்டீஸுங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறதுனால முஃபஸாக்கு போனோம் அப்படின்னா குட்டீஸுங்க உட்காந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பெருசாக மூவிக்கு போகவே மாட்டோம். நான் வந்து விக்ரம் படத்துக்கு போயிட்டு வந்தோம் நானும் என் ஹஸ்பண்டும். அப்போ பாப்பா செம்ம அழுக என்னை விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து ஃபேமிலியோட ஜெயிலர் படத்துக்கு போனோம். மேக்ஸிமம் அப்பா அம்மா வரவே மாட்டாங்க. அவங்களையும் சேர்ந்து கூட்டிகிட்டு ஜெயிலர் படத்துக்கு போனோம். அப்போவே குட்டீஸுங்களை உட்கார வைக்கவே முடியல. அதனால் வந்து நாங்கள் மேக்ஸிமம் மூவிக்கு கூட்டிகிட்டே போக மாட்டோம். சரி இந்த தடவை வந்து முஃபஸா படம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியெல்லாம் கொடுத்துருந்தாங்க. செம்ம ஜாலியாக பாதி வரைக்கும் தான் பார்த்தாங்க. பிரேக்குக்கு அப்புறம் வந்து அவங்கள உட்கார வைக்கவே முடியல. ரொம்பவே கஷ்டமாக போச்சு. இந்த குட்டீஸுங்களை எப்புட்றா உட்கார வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வழியாக சிங்கத்தை பாரு, புளியை பாரு, கரடியை பாருன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக உட்கார வச்சு படத்தை பார்த்துட்டு வெளியே வர்றதுக்குள்ளே சப்பான ஆயிடுச்சு. உங்கள் குட்டீஸுங்க எப்படி கம்மனுக்கு உட்காந்து படத்தை பார்த்துப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். வீட்டுக்கு வரும்போது 8:45 ஆயிடுச்சு. வந்து அதுக்கப்புறமா வந்து பழைய சாப்பாடு இருந்துச்சு. அதை வந்து தக்காளி போட்டு தாளிச்சிட்டு தோசை ஊற்றி தேங்காய் சட்னி அரைச்சி சாப்பிட்டோங்க. இப்படியே டே போயிடுச்சு. இன்றைக்கி தூங்க வச்சு நாளைக்கு எப்படியாவது ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடணும். அதனால் நேரமாகவே தூங்கவும் வச்சாச்சு. யார் யாரெல்லாம் பிக் பாஸ் ஃபைனல் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.